குலதெய்வம் கோயிலில் இனிப்பு பொங்கல் படைப்பதன் ரகசியம் தெரியுமா? குலதெய்வ கோயிலில் வருடா வருடம் பொங்கல் வைத்து விசேஷமாக வழிபாடு செய்து கொண்டாடி வருவதால் குடும்பம் செழிக்கும் என்பது நம் பாரம்பரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நியதி. குலதெய்வ வழிபாட்டை நிறுத்தினால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். நம் குலம் தழைக்க குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். இப்படி குலதெய்வ வழிபாட்டைச் செய்யும் போது சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் என்பது பழக்கத்தில் உள்ளது. குலதெய்வத்துக்கு நாம் ஏன் சர்க்கரை பொங்கலை படைக்கிறோம்? வேறு ஏதாவது கூட நைவேத்தியம் செய்யலாமே. குறிப்பாக சர்க்கரை பொங்கலை குலதெய்வத்திற்கு படைப்பது ஏன்? அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். 5ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவர். இந்த உலகில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஏமாற்றிவிடலாம். ஆனால் சனி பகவானை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. செய்த பாபத்திற்கும் புண்ணியத்துக்கும் அவர் சரியான கணக்கு போட்டு கொடுத்து விடுகிறார். அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு உரிய 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய பலன்கள் அமைய பெற்றுள்ளதால் நம் கர்ம பலன்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க குலதெய்வத்தின் அருள் இன்றியமையாதது. அவர் அருள் இல்லை என்றால் துன்பங்கள் நம்மை தொடர்ந்து துரத்திக் கொண்டிருக்கும். நம் குலதெய்வத்தை நிந்திக்கக் கூடாது. நம் நலன் மீது முழு அக்கறையும் பாதுகாப்பும் கொண்டுள்ள குலதெய்வத்தை வழிபட மறக்கக்கூடாது. அறுசுவையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சுவை ஒன்று உண்டு. அந்த வகையில் சனி பகவானுக்கு உரிய சுவை கசப்பு. கசப்பு எனும் சுவைக்கு எதிராக இருக்கிற இனிப்பு எனும் சுவையை கொண்டுதான் கையாள வேண்டும். அதனால்தான் குலதெய்வத்துக்கு இனிப்பான சர்க்கரை பொங்கலை தயார் செய்து படைத்து வருடா வருடம் கர்ம பலன்கள் தீர பிரார்த்தனை சேர்த்து கொண்டு வருகிறோம். நாம் செய்த பாவங்கள் நம்மை மட்டுமல்லாது நம் குலத்தையும் பாதிக்கும். நாம் செய்த பாவம் நமது பிள்ளைகளை பாதிக்கும். இப்படி பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது என்பதால்தான் குலதெய்வத்தின் அருளை பெற சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட்டு அவரின் அருளை பெற வேண்டும் என்பது நம் முன்னோர்களால் தெய்வீக ரகசியமாகச் சொல்லப்பட்டது.